Hi friends, போன வீடியோவில் நம்ம கெப்பாசிட்டி பிளானிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங் பற்றி பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங் அப்படின்னா நம்ம ஒரு மிஷினை ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறோன்னா அந்த ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோ ப்ராடக்ட்ஸோ வந்து நம்மகிட்ட கம்மியாக இருக்குன்னா அது எவ்வளோ தேவை, எவ்வளோ இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தேவை, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எவ்வளோ தேவை, அந்த இதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங். அதை வந்து நம்ம மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல் வச்சு தான் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல்னால் ஒரு ஷெடியூல் இருக்கும், அதில் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான என்னென்ன தேவைங்கிற எல்லாம் இருக்கும், அதுதான் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல். அடுத்து சிஆர் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி. சிஆர்னா கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னா லெவல் கெப்பாசிட்டி பிளான், மேட்சிங் கெப்பாசிட்டி வித் டிமாண்ட் பிளான். லெவல் கெப்பாசிட்டி பிளான்னா ப்ரொடியூஸ் டு ஸ்டாக் அண்ட் செல், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை விற்றுட்டு ரிமைனிங் வந்து ஸ்டாக்கில் வச்சுக்கிறது தான் வந்து லெவல் கெப்பாசிட்டி பிளான். எஃப்ஜி கூடுச்சுன்னா எஃப்ஜி கூடுதோ குறையுதோ அது வந்து ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் மாறுது. மேட்சிங் கெப்பாசிட்டி வித் டிமாண்ட் பிளான்னா என்னென்னா டிமாண்ட் எவ்வளோன்னு முன்னாடியே நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் மேட்சிங் கெப்பாசிட்டி வித் டிமாண்ட் பிளான். ஆப்டிமம் பிளான் கெப்பாசிட்டினா இந்த கெப்பாசிட்டியில் தான் நமக்கு இருக்கலே ஹையஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பார்த்துக்கலாம். ஃபோர்காஸ்ட் ஆஃப் டிமாண்ட், பிளான்ட் அண்ட் லேபர் எஃபிஷியன்சி, சப்கான்ட்ராக்டிங், மல்டிபிள் ஷிஃப்ட் ஆப்ரேஷன், மேனேஜ்மெண்ட் பாலிசி. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தியரி கொஸ்டின். ஓவர் கெப்பாசிட்டி, அண்டர் கெப்பாசிட்டி. எப்பப்பெல்லாம் வந்து ஓவர் கெப்பாசிட்டி ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் லெஸ்ஸாக இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ஒரு 10,000 தான் இருக்குன்னா அந்த அதே 10,000 வச்சு 10,000 யூனிட்ஸ் பண்ண முடியும்னா பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஓவர் கெப்பாசிட்டி ப்ரிஃபரன்ஸு. சப்கான்ட்ராக்டிங் இந்த ப்ராடக்ட்டை விட முடியாதுன்னா அப்போ வந்து ஓவர் கெப்பாசிட்டி ப்ரிஃபர்டு. நமக்கு டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் கெப்பாசிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சானா ஓவர் கெப்பாசிட்டி பண்ணணும். அண்டர் கெப்பாசிட்டி எப்போனா லாஸ், சப்போஸ் சேல்ஸ் இப்போ வந்து நம்ம அண்டர் கெப்பாசிட்டி பண்ணுறதுனால ஏதாச்சும் சேல்ஸ் லாஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனில் நம்ம அண்டர் கெப்பாசிட்டிக்கு போகணும். டெக்னாலஜி ஸ்பீடாச்சு. இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோன் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு வந்த மொபைல் வந்து நிறைய டிமாண்ட் போகுதுங்கிறதுக்காண்டி அதை இன்னும் ஒரு 1000 ஸ்டாக் போடணுமான்னு கேட்டால் அது லாஸில் தான் ஓடும். ஏன்னா அதுக்கடுத்து இன்னும் ஒரு 6 நாளைக்குள்ளே இன்னும் ஒரு புது மொபைல் வர சான்ஸ் இருக்குது. ஸோ டெக்னாலஜி ஸ்பீடாக சேஞ்ச் ஆகும்போது அண்டர் கெப்பாசிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணணும். காஸ்ட் அதிகமாக இருக்கும்போது அண்டர் கெப்பாசிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஒரு ரிலேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் ரிலேஷன் ப்ராடக்ட் XYZ, டிமாண்ட் 300, 400, 500 எல்லாமே யூனிட்ஸு. அடுத்து SH, அடுத்து வந்து ப்ராசஸிங். அடுத்து ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்னென்னா 250 × 8. இந்த 250 × 8 இதெல்லாமே வந்து உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் புக்ஸம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புக்கில் எடுத்து பார்த்துருவோம், இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, ஆனுவல் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, ப்ராசஸிங் டைம் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டைம் இன் ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் ரெக்வயர்ட் கேட்டிருக்காங்க, ஷிஃப்ட் 8 hours ஷிஃப்ட்டு, மொத்தம் 250 days இந்த இயர். இதை வச்சு வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆனுவல் டிமாண்டையும் ப்ராசஸிங் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் ப்ராசஸ் பண்ண வேண்டியதுன்னு தெரிஞ்சிடும். 5100. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 250 × 8 தான் 2000. ஸோ இப்போ ப்ராசஸிங் நீடடையும் ஆக்சுவல் ப்ராசஸிங்கையும் டிவைட் பண்ணால் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கிடச்சிடும். 2.55 மிஷின்ஸ் இருக்குது. 2.55 வந்து நம்ம அல்ஜிப்ரா படி 3 தான் போடணும். ஆனால் இப்போ நீங்கள் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா 2 போட முடியாது. ஏன்னா வந்து இப்போ இது வந்து 2.55னால அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லை. சப்போஸ் 2.11 இல்லை 2.22 என்னவா இருந்தாலும் வந்து 3 தான் போடணும். ஏன்னா சப்போஸ் இப்போ 2.22 இருக்குதுன்னு வச்சுப்போம். 22 இருக்குன்னா இப்போ நீங்கள் 2ன்னு நீங்கள் இந்த மிஷின்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரியாக இந்த 22 வந்து நீங்கள் வந்து லாஸ் பண்ணியே ஆகணும். 0.22 லாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் வந்து 0.01 இருந்தால் கூட அதை வந்து அடுத்த நம்பருக்கு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இங்கே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 3 மிஷின்ஸுக்கு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அடுத்து நம்ம முக்கியமான பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னா எஃபிஷியன்சி அண்ட் யூட்டிலைசேஷன். இதுக்கு தான் நம்ம வரிசையாக என்னென்ன பார்க்கணும்னா டிசைன் கெப்பாசிட்டி, எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி, அப்புறம் ஆக்சுவல் அவுட்புட். இதை வந்து 3ஐயும் கம்பேர் பண்ணி தான் எஃபிஷியன்சியும் யூட்டிலைசேஷனும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து 2 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னென்னா ஆக்சுவல் அவுட்புட் பை எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி. ஆக்சுவல் அவுட்புட் 36,000 கொடுத்தாங்க, எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி 40,000 × 100 90%. யூட்டிலைசேஷன்னா ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை டிசைன் கெப்பாசிட்டி. இதுதான் வந்து யூட்டிலைசேஷனோட ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா இம்பார்ட்டண்டான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க.
தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து முக்கியமான ஒரு பாட்டில் நெக் சென்டர் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு 2 டாபிக் இருக்குது. அந்த 2 டாபிக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாடல் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.